இந்த பிக்ல இருக்கிறவருடைய பேர் தான் பெவின். 2020ல இவர் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹி செட், எனக்கு 9 years ஆஃப் நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சேல்ஸ் அண்ட் பேங்கிங்ல இருந்தேன், பட் இப்போ என்னோட வேலையை விட்டுட்டேன். இப்போ நியூசிலாந்துல டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன், பட் கோவிட்னால 2 செமஸ்டர் வேற ஆன்லைன்லயே போயிடுச்சு. எனக்கு அவங்க ஆன்லைன்ல சொல்லி தரது புரிஞ்சிக்கவே கஷ்டமா இருக்கு. அண்ட் இதை நம்பி வேற வேலையை விட்டுட்டேன், ஒரு ஃபேமிலி இருக்கு அண்ட் 70 lakhs லோன் வேற இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் ஒரு கம்பெனில டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு புக்குக்கு கோ-ஆத்தரும் பண்ணியிருந்தேன். அந்த புக் பெஸ்ட் செல்லிங்கா போனதுனால அதை அவர் ஆன்லைன்ல வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சு இருந்தாரு. அண்ட் அது மூலியமா தான் என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. சோ அவருடைய எல்லா கரண்ட் சிச்சுவேஷன் பத்தி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா என்னால அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அப்ப கோச்சிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே இல்ல. பட் இருந்தாலும் இது எனக்கு ஒரு புது சேலஞ்சா தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ இந்த சிச்சுவேஷன்ல என்னால அவருக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு என்னோட கட் ஃபீலிங் சொல்லிச்சு. சோ நானும் அவரோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். அவர் என்கிட்ட சொன்னது இந்த 2 சேலஞ்சஸ். நம்பர் 1, ஆன்லைன்ல படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நம்பர் 2, டேட்டா சயின்ஸ்னாவே y = f(x) எழுதுறாங்க, f என்னன்னு புரியல, x என்னன்னு புரியல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி தான். சோ நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி அதே ஆன்லைன்ல நான் அவருக்கு 4 to 5 months ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி கோச் பண்ணேன். அண்ட் அவருடைய டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்ல ஒரு நான் ஐடி டு ஐடி டிரான்சிஷன் பண்றதுனால என்ன மாதிரியான क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க, நீங்க எப்படி அதுக்கு ப்ரிப்பேர்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தேன். பேரலா இந்த கோச்சிங் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் நியூசிலாந்து போறாரு. மீதி இருக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அவரே எழுதி கிளியர் பண்றாரு, நல்ல ஸ்கோர் வாங்குறாரு. 17 இன்டர்வியூஸ்க்கு அப்புறமா அவர் நியூசிலாந்துலயே ஒரு கம்பெனில ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் ஓனரா பிளேஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா ஒரு $1 billion கம்பெனில அவர் ஒரு ஏஐ ப்ராடக்ட் ஓனரா இருக்காரு. மோர் தென் 7 to 8 மெம்பர்ஸ் அவருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒர்க் பண்ற கம்பெனில ஒன் ஆஃப் த லீடர்ஷிப் டீம்ல இவரும் இருக்காரு. சோ இந்த பொசிஷனுக்கு அவர் இன்னைக்கு போயிருக்காரு அப்படின்னா நான் சொல்ல போற இந்த 4 C's தான் காரணம். ஃபர்ஸ்ட் C, அவருடைய கியூரியாசிட்டி. இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற அவருடைய கியூரியாசிட்டி. செகண்ட் C, அவர் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட். என்ன ஆனாலும் நான் ஒரு 6 to 8 hours இந்த டேட்டா சயின்ஸ்க்காக டெய்லி படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறேன். தேர்ட் C, கன்சிஸ்டன்சி. என்னதான் கமிட்மெண்ட் எடுத்திருந்தாலும் இந்த கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னா அவரால அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு கன்சிஸ்டன்சியா இருந்தாரு. ஃபோர்த் C, ஒரு கோச்சா என்னைய அவரோட அந்த கெரியர் டிரான்சிஷன் ஜர்னில வச்சுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் ஒரு ஹியூமிலிட்டியோட கேட்டு ப்ராசஸை டவுட் பண்ணாம நான் சொல்லக்கூடிய எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணாரு. சோ இதெல்லாம் தான் அவரோட சக்சஸுக்கு மிகப்பெரிய காரணம். ஒரு நான் ஐடி 9 years ஆஃப் சேல்ஸ் அண்ட் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு 300% ஹைக்கோட இன்னைக்கு ஒரு ஏஐ ப்ராடக்ட் ஓனரா ஆயிருக்காரு அப்படின்னா இவருக்கு அப்படி நான் சொல்லி கொடுத்த ரோட் மேப் என்ன, இன்னைக்கு எந்த ரோட் மேப் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். கத்துக்க ரெடியா? This is your AI coach John. ஆல்ரைட், நம்மளோட செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குவிக்காக அஜெண்டா அட் கிளான்ஸை பார்த்துடலாம். ஆல்ரெடி ஒரு சூப்பரான இன்ட்ரோடக்ஷனை பெவினோடைய ஃபுல் ஸ்டோரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய செஷன் எப்படி போக போகுது அப்படின்ற இந்த குவிக் அஜெண்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹவு இட் ஆல் ஸ்டார்டட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் குவிக்காக ஷார்ட் ப்ரீஃபாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஜேர்னி பற்றி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றி. அதுக்கப்புறமா ரோட் மேப், நீங்கள் 2026 அவர் ஃபாலோ பண்ண ரோட் மேப் என்ன, உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ரோட் மேப் என்ன அப்படின்றது நான் காமிக்க போறேன். அடுத்த பாயிண்ட்ல வாட் இஸ் த டேக் அவே பாயிண்ட் அண்ட் இன்னொரு எவிடன்ஸ் கூட நீங்க அட்டாச் பண்ணிருக்கேன். நான் பேசக்கூடியது எல்லாமே இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லையா, இது என்னைக்கு நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நான் பேச போறேன் வித் எவிடன்ஸ் இன் 2026 which will work. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹவு இட் ஆல் ஸ்டார்டட் அப்படின்றதுக்குள்ள எடுத்து போறேன். வாங்க போகலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 hours உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஐ கோச் ஜான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இது 2020 ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கோ-ஆத்தர் பண்ணியிருந்தேன். ஒரு புக்கு கோ-ஆத்தர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அமேசானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்வெஸ்டிகேஷன் EDA த ரைட் வே, இந்த புக்கு தான் நான் கோ-ஆத்தர் பண்ணியிருந்தேன். 4 பேர் சேர்ந்து எழுதணும். அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தென் அந்த புக்கில் ஒன் ஆஃப் த ரீடர் தான் பெவின். ஸோ இவர் இவருடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னா என்கிட்ட காலில் சொல்கிறாரு. அப்போ நான் கோச்சிங்கில் ஒன்றும் கிடையாது. இ செட் எனக்கு 9+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ் அண்ட் பேங்கிங்கில் இருக்குது. என்னுடைய
ரெகுலர் ரொட்டீன்லேருந்து ஐ வாண்டட் டு கெட் அவுட். எனக்கு வந்து இந்த ஒர்க் வந்து பிடிக்கல, ஐம் நாட் ஃபைண்டிங் சம்திங் மோட்டிவேட்டட். அதனால் நான் ஆல்ரெடி ஒர்க் வந்து குவிட் பண்ணிட்டேன். இப்போ நான் நியூசிலாண்டில் போய் நான் வந்து படிக்கணும். அதனால் நான் ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் டிகிரி நான் வந்து எடுத்திருக்கேன். பட் ஆனால் 2 செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஆல்ரெடி இந்த பேண்டமிக் டைம் 2020 இருக்கிறவங்களுக்கு தெரியும், பேண்டமிக் டைமில் என்னால் வந்து அந்த ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் எனக்கு மேக்ஸ் அப்படி இப்படின்றாங்க. எனக்கு மேக்ஸ் தெரியும் தான், பட் இப்படிப்பட்ட ஒரு மேக்ஸை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துட்டு இருந்தார். ஸோ இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கோச்சிங்லாம் தெரியாதுங்க, எனக்கு புக் எழுதியிருக்கிறவங்கலாம் பெரிய ஆள் ஆகிட முடியுமா, டீச் பண்ணிட முடியுமா, எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை வச்சு நான் வந்து 2020 பண்ணேன். அப்புறமேட்டு ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நியூசிலாண்டில் போயிட்டு அதை நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி தான், அது ஆல்ரெடி பல சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணி அதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ கிளியர் பண்ணி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுல்லாக டீச்சிங் ஜேர்னியில் வந்திருந்தேன். ஸோ அதுதான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இவரும் நானும் 2020 வி ஸ்டார்டட் கொலாபரேட்டிங். அண்ட் அவருக்கு நான் 1-on-1 மென்டர்ஷிப் எடுத்தேன். ஓகே, டெய்லி நாங்கள் காலில் மீட் பண்ணுவோம், டெய்லி அவருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி இன்டர்வியூவில் வந்து பேசணும் அப்படின்றதே பண்ணேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா திருப்பி வி ஸ்டேட் இன் டச். ஸோ தட் அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ட்வீக் பண்ண முடிஞ்சது. பட் நான் வந்து அவரோட லைஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணது கொஞ்சம் தான். பட் அதுக்கு மேலே அவரோட எஃபர்ட் போட்டு மேலே போனார் இல்லையா, அதில் தான் அந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து நான் அந்த 4C வந்து சொல்லியிருப்பேன். அந்த 4C வாட் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ். 4C நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது, நீங்கள் வந்து இப்போ அடுத்த சக்ஸஸ் ஃபேஸ்ன்றது உங்களுடைய ட்ரீம். நான்-ஐடியிலேருந்து ஐடிக்கு போகிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஒரு ஃபெயிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகணும். ஒரு ஐடியில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு கரண்ட் பொசிஷனில் எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஹை கிடைக்க மாட்டேங்குது, லீடர்ஷிப்புக்கு போகலை அப்படின்னா இந்த 4C உங்களுக்கு வந்து வேணும். ஃபஸ்ட்டு கியூரியாசிட்டி அண்ட் வாட் யூர் லேர்னிங். ஆல்ரெடி ஒரு பெயினில் தான் இருக்கீங்க, ஃபைன். பட் ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி இல்லைனா அந்த சும்மா எல்லாரும் படிக்கிறாங்கன்றதுக்காக படிக்க முடியாது இல்லையா. உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த கியூரியாசிட்டி வேணும். செகண்ட் C கமிட்மெண்ட் வேணும். என்னால் வந்து ஒரு டெய்லி 6 to 8 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆர் அட்லீஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும், 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த கமிட்மெண்ட் இல்லாமல் யூ ஷுட் நாட் ஸ்டார்ட். வித்தவுட் கமிட்மெண்ட் யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் எனி திங். ஸோ கமிட் பண்ணார் அவர் 6 to 8 hours. பிகாஸ் அவர் ஆல்ரெடி ஃபுல் டைம் ஜாபில் விட்டுட்டு பயங்கர வர்ஸ்ட் சிச்சுவேஷன் இருந்தார். அண்ட் ஹி ஷோடு கன்சிஸ்டன்சி. தேர்ட் C கன்சிஸ்டன்சி. கம்ப்ளீட்டட் த டாஸ்க்ஸ். நான் வந்து இப்போ வந்து உள்ள டீச் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ செல்ஃப் லேர்னிங் மேலே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிடும். யூடியூப் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் புரியும். அப்போ 2020 நான் ட்ரெயின் பண்ணதுக்கும் இப்போ நான் வந்து என்னோட பல எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எடுத்து அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ரெயின் பண்ணி பின்னாடி டீமெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் அதில் வந்து அந்த 1-on-1 மென்டர்ஷிப்ன்றது நாங்கள் வந்து அப்படி தான் வச்சுருக்கோம். எனவே அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி இல்லாத வரைக்கும் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஃபோர்த், இவருடைய ப்ராசஸில் என்னை ஒரு கோச்சாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ நீங்களும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான், பட் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு கோச்சுக்கு அடியிலிருந்து அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை நான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சப்மிசிவ்னஸ் இருக்கணும், ஹியூமிலிட்டி இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து எந்த கான்செப்ட்டையும் மாஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அவருக்கு நடந்த சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தேன் அவரோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்றத நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த 4C அவர்கிட்ட இருந்துச்சு, அதனால தான் அவருக்கு சக்ஸஸ் ஆச்சு. ரைட், இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜேர்னி, இது வந்து இவருடைய ஜேர்னி. கரெக்டாக நான் 2020 ட்ரைனிங் ஜேர்னி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொலாபரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் அவர் நியூசிலாந்து போறாரு, 300% ஹைக். ஆல்ரெடி வந்து பாஸ்ட் ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்தார் இல்லையா, அதில் இருந்து அவர் 300% ஹைக்கு வந்து அங்கே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நியூசிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட போன ஒரு 100 பேரில் 2 பேர் தான் வேலைக்கு போனாங்க. மற்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல. பிகாஸ் நான்-ஐடிலேருந்து ஐடி அது ப்ராப்பராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. படிச்சுட்டு நாட்டுக்கு திருப்பி வந்துட்டாங்க, இந்தியாவுக்கு திருப்பி வந்துட்டாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் அது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக டேப் பண்ணுன்றதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ நம்மளே தனியாகவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சா போகலாம். பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா போகலாம். பட் நீங்கள் வேற ஒரு நான்-ஐடி ஆர் வேற ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் ஐடிக்குள்ளே வரீங்கன்னா பயங்கரமான ஒரு கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படும். படிக்கிறதை தாண்டி பயங்கரமான ஒரு பர்சனலைசேஷன் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் வி ஆர் மேக்கிங் சம் சார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ரைட், இப்போ என்னுடைய ஜேர்னி எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு குவிக்காக சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு வந்து ரோட் மேப்பையும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மை ஜேர்னி என்னன்றதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னுடைய டீச்சிங் ஜேர்னி 2020 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 3 வருஷம் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ட்ரெயினர் இன் 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இன் பெங்களூர். அது ஆன்லைன்லேயும் நடத்தின ஹைப்ரிட் மோட் ஆஃப் ட்ரைனிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி அவங்களெல்லாம் கோச் பண்ணி, இதனால் கோச் பண்ணதுனால அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியல. சில பேர் யாரெல்லாம் நான் வந்து சொல்கிறத கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து 1-on-1 மென்டர்ஷிப் கொடுத்தேன். இப்போ நான் வந்து அது பர்சனலாக கொடுத்தேன். அதுக்காக எனக்கு வந்து யாருமே பே பண்ணல. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணி ஸ்டூடெண்ட்
ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறீங்க அதனால் பே பண்ணுறேன்னு பண்ணலை. பிகாஸ் அது அவங்க பண்ணவும் அவசியமும் இல்லை. பிகாஸ் தட்ஸ் நாட் வாட் த டீல் வி சைன்ட் ஃபார். அவங்க ட்ரெயின் மட்டும் தான் பண்ண சொன்னாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணி பண்ணதுனால தேவர் ஏபிள் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ். குறிப்பாக நான்-IT to IT இந்த ஃப்ரெஷர்ஸ் கெரியர் கேப்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஐ வாஸ் ஹெல்பிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நான் வந்து கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் வந்து 2022 வி ஸ்டார்டட் ஒரு கம்பெனி ProIT Bridge. சொல்யூஷனாக தான் இந்த ஒன்-ஆன்-ஒன் மென்டார்ஷிப் தான் நம்மளுடைய கோல். அது ப்ராப்பராக இன்டென்ஸாக பீப்புள் கொடுக்கும்போது வி ஆர் ஏபிள் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்சிஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ProIT Bridge ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டார்ட் பண்ண உடனே பல சேலஞ்சஸ் இருந்துச்சு. எனக்கு டெக்னிக்கலி ஐ எம் ஸ்ட்ராங், சொல்லிக் கொடுக்கறது ஓகே. பட் பிஸ்னஸ்ன்னு வரும்போது யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் எடுத்து பண்ணணும்னு ஃபியூச்சரில் நினைக்கிறவங்களுக்காக தான் நான் எந்த கதையும் நான் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். அதில் மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும். ஆன்லைனில் நீங்கள் வந்து இப்போதைக்கு கான்டென்ட் இந்த டிஜிட்டலில் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். வீடியோ எடிட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா காசு இல்லை, பூட் ஸ்டார்ட் பண்ணி நீங்களே கற்றுக்கணும். தம்ப்நெயில் எப்படி பண்ணணுன்றது தெரியணும். இதெல்லாம் ஆரம்பித்து நான் வந்து தனித்தனியாக அதுக்குன்னு கோர்ஸ் எடுத்து பண்ணி நானே தனியாக நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராசஸில் நான் ஒரு சில டீம்லாம் ஹையர் பண்ணேன். ஒரு சில பீப்புளெலாம் ஹையர் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் வச்சுருந்தேன். நிறைய பேர் என்னை பேக் ஸ்டெப் பண்ணாங்க. நிறைய தப்பான ஹையரிங்லாம் நடந்துச்சு. சாரி, இது ECTயில் எக்ஸெட்ரா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பாக அந்த 3 வருஷத்தில் டுடேஸ் 2026 3 வருஷம் கடந்தாச்சு. பட் 2வது வருஷத்துலேயே நம்ம வந்து அவர் கம்பெனியோட க்ளோஸ்ட். அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு அடி வந்துச்சு. ஸோ இருந்தாலும் வி ஜஸ்ட் ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா வி நீட் டு புட் மோர் மணி அகைன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மணி போட்டுகிட்டே இருக்கணும். அது நான் அங்கே வாங்குறேன் இங்கே வாங்குறேன் கேட்டு வாங்கி மணி ஐம் ஜஸ்ட் போரிங் லாட். எல்லாமே கடன் தான், லோனில் இருக்குது. லோன்லாம் இருந்துச்சு நிறையா. சமூகம் ஏதோ நம்பிக்கையில் ஓகே நம்ம வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் தான் போனேன். பட் 2வது வருஷத்தில் பயங்கர பீக்காக போய் என்னால் முடியவே இல்லை. ஜஸ்ட் அதான் நான் ஒரு பாயிண்ட் வந்து நான் கிளைம் பண்ணுவேன். ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் யூ கான்ட் ரன் அ பிஸ்னஸ். அதுக்கு நிறையா டீம் வேணும், நிறைய பிஸ்னஸ் நாலேஜ் வேணும். அதெல்லாம் வந்து தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிடும். ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி அடி வாங்கிட்டேன், நிறைய இழந்துட்டேன். பட் இப்போ இந்த 3 வருஷம் கழிச்சு தான் அவர் திங்ஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச். ஓகே, இப்போ இந்த 2022 இப்போ 2026 வந்துட்டோம். 3 வருஷத்தில் வி சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் அ டீம். இப்போ ஒரு 25 பேருக்கு மேலே இருக்காங்க. கொஞ்சம் பேர் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட் 500+ ப்ரொஃபஷனல்ஸ். இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு மேலே ப்ரொஃபஷனல்ஸை வந்து அவங்களோட AI கெரியரை வந்து நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஹெல்ப் டு பீப்புள் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கெரியர்ஸ். இப்போ கொஞ்சம் பேர் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான அவங்களோட நேம் ஃபேஸ்லாம் நான் வந்து பிளர் பண்ணியிருக்கேன் டியூ டு கான்ஃபிடென்ஷியல் ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் நிறைய கம்பெனிஸில் டாப் பிராண்டட் கம்பெனிஸில் போயிருக்காங்க. யூடியூப் கண்டென்ட்டை நான் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயுமே நிறைய பேர் இப்போ வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே. ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் ரோட் மேப் கொடுக்க போகிறேன். அதான் உங்களோட ரோட் மேப். ஓகே, ஸோ நீங்கள் ரோட் மேப்னு சொல்லி கையில் கொடுக்கும்போது இட்ஸ் டசன்ட் மீன் லைக் ஓகே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கும், எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து டீவியேஷன் ஆகாது, அப்படி கிடையாது. நீங்கள் படிக்கும்போது பல சேலஞ்சஸ் வரலாம், அதெல்லாம் இயல்பு தான். பட் அந்த 4C மட்டும் கையில் வச்சுக்கோங்க. பிகாஸ் அது நான் வந்து அப்ளை பண்ணேன் இல்லையா என்னோட பிஸ்னஸில். கியூரியாசிட்டி, இது எப்படியாச்சும் சால்வ் பண்ணிடணும். செகண்ட் C கமிட்மெண்ட், எப்படியாச்சும் இது வந்து நம்ம கண்டிப்பாக கமிட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 3 hours 12 hours 13 hours பிஸ்னஸுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்க போகிறோம். அதுக்கு ஒதுக்குனேன். தேர்டு C கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணோம். வேறு யார் டீம் எல்லாம் குத்துவாங்க, அது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் கன்சிஸ்டன்சியாக இருந்தோம்னா we can definitely overcome. தேர்டு C. ஃபோர்த்து C வந்து ஒரு கோச். என்னுடைய சைடில் இந்த பிஸ்னஸுக்காக நான் வந்து பல டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி அங்கங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் நாலேஜ், பிஸ்னஸ் நாலேஜ் நான் கெயின் பண்ணிட்டேன். இருந்தாலும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்னுடைய என்னை விட எக்ஸ்பீரியன்ஸில் அதிகமாக இருந்து பிஸ்னஸில் சாதிச்சவங்க, ஜஸ்ட் பிகினர்ஸ்ட்டை போய் நான் கேட்க மாட்டேன். அவங்க பிஸ்னஸில் சாதிச்சவங்கள்ட்ட போயிட்டு, பிகாஸ் தே ஹேவ் அ ப்ரூவன் ரோட் மேப், அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு என்ன பேயபிள் மாடலாக அவங்கள்ட்ட வந்து நம்மளோட சர்வீஸ்க்காக பே பண்ணி அவங்க ஒரு சில சஜஷன்ஸில் சொல்லுவாங்க. அதை வந்து நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்பேன். எனக்கு ஒரு தாட்ஸ் வரும், நான் போய் அவங்கள டிஸ்கஸ் பண்ணுவேன். அது ஒரு B2B சைடில் போகும். ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதனால தான் அந்த ஃபார்முலாவை சொன்னேன். நீங்கள் இந்த ரோட் மேப் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த ரோட் மேப் வச்சு நீங்கள் வந்து ட்ரை டு லேர்ன் பை யுவர் செல்ஃப். ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, எக்ஸ்க்ளூசிவ் மென்டர்ஷிப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நோ நீட் டு வரி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் வந்து என்கொயர் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு என்ன ரோட் மேப்பில் இந்த நான்-IT to IT கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ரோட் மேப்பில் அவர் ஃபாலோ பண்ணார், இன்னைக்கு 2026 நீங்கள் எந்த ரோட் மேப்பில் ஃபாலோ பண்ணணுன்றது காமிக்கிறேன் வாங்க. ஸோ இந்த கெரியர் ட்ரான்ஷன் பண்ணுறவங்க இந்த அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் AI ப்ரோக்ராம் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, ஜஸ்ட் 4 monthsல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பைத்தான்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், SQL, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரிஸ் மாடலிங், இது பார்க்குறது நிறைய இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபைடாக நீங்கள் வந்து ஈஸியாகவே மேக்ஸிமம் 4 monthsல இன்க்ளூடிங் 2 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் சொல்கிறதில் ஒர்க் பண்ணிங்கனாவே போதும். அதில் நீங்கள் வந்து கிங் ஆகிடலாம். பட் இது படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த நியூ கரிக்குலம்னு போட்டிருக்கேன் IT ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ஏஜென்டிக் AI ப்ரோக்ராம்ஸ், இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணிக்கணும். பட் இது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது யூ ஆல்சோ parallel to upskill here.
ஓகே, ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஜென்டிக் ஏஐ ஜென்ஐ ப்ரோக்ராமை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இமீடியட்டாக கம்பெனிஸில் அப்ளை பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாமே கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ்ல எல்லாமே இதெல்லாம் தான் அப்ளை பண்ணுறாங்க. அது எந்த ரோட் மேப்பில் போகணும் அப்படின்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு லாஸ்ட்டில் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ரோட் மேப்பில் நீங்கள் போகணும் ஏஜென்டிக் ஏஐ ஜென்ஐ. ஏன்னா நிறைய பேருக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. பைத்தன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், பைத்தன் ஃபவுண்டேஷன்ஸ். பிகாஸ் நிறையா மாடல்ஸ் எல்லாமே நிறையா சிஸ்டம்ஸ் எல்லாமே நாங்கள் பைத்தனில் தான் டெவலப் பண்ணுறோம். கம்பெனிஸ்குள்ளேயும் பைத்தனை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் ஃப்ளோவில் பண்ணுறதுக்காக. ஸோ பைத்தன் 2 வாரம் படிக்க போகிறீங்க. 3rd வீக் 4th வீக் ரேக் சிஸ்டம்ஸ் ஏபி இன்டெகிரேஷன்ஸ்லாம் எப்படி, 5th வீக் 6th வீக் 7th வீக் 8th வீக் வந்து இந்த ஏஜென்ட்ஸில் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு லாங் செயின், லாங் கிராஃப், க்ரூவேக்னோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி கார்டல்ஸ் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா 9th 10th 11th 12th டிப்ளாய்மெண்ட் வீக்ஸில் போய் அந்த மாடல்ஸ்லாம் எப்படி இவாலுவேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 3 months எடுத்து படிச்சிட்டிங்கனாவே இமீடியட்டாக உங்களோட கம்பெனிஸ்குள்ளே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷனுக்கோ ஒரு ஐஜேபி அப்ளை பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ஸ்லாம் தெரியும் அப்படின்றது நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எம்சிபி எல்லாமே அடங்கும். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோட் மேப். அன்னைக்கு நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான். பெமினுக்கு நான் 2021 சொல்லிக் கொடுத்தது இதுதான். இந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்குமே இந்த கோர் வந்து என்றைக்குமே நம்ம வந்து அசிச்சிக்க முடியாது. என்னதான் நோ கோடிங் ஆர் வைப் கோட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்லாம் வந்தாலும் இந்த கோர் தெரிஞ்சதுனா தான் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் பண்ணணும்னு தெரியும். ஓகே, இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டம். கெரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இன்டர்வியூவில் போய் என்னென்னு பேசுவீங்க, நான் ப்ராம்ப்ட் போடுவேன் ஏதோ அதுவே பண்ணிவிடுலாம் பேச முடியாது. உங்களுக்கு என்ன கோரில் ஃபண்டமெண்டல்ஸு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். ஸோ அதனால் தான் நான் ஐடி டு ஐடி கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் இதை படிக்கணும். ஐடிலேயே இருக்கிறவங்க நீங்கள் ஐடியில் ஐஜேபி மூலியமாக இன்டர்னல் ஜாப் ப்ரொமோஷன்ஸ் மூலியமாக ஆர் லீடர்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஏஜென்டிக் ஏஐ ஜென்ஐயை வந்து நீங்கள் வந்து இப்போ காமிச்ச ரோட் மேப்பில் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஓகே ரைட். இப்போ இதெல்லாம் சொல்கிறேனே, இப்போ உண்மையாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்குதா? சும்மா தான் படிக்கணும்னு சொல்கிறீங்களே, எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே ஏதாச்சும் சில ப்ரூஃப்ஸ் காமிங்க அப்படின்னு கேட்டால் நான் ஆல்ரெடி நிறைய ப்ரூஃப்ஸ் டெஸ்டிமனிலாம் காமிப்பேன். பட் அடுத்த ஸ்லைடில் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் லிங்க்டின்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதை நான் உங்களுக்கு வந்து அவரோட பேரில் ஹைட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கே புரியும். ரைட், இங்கே பாருங்கள். ஹாய் ஜான், இவரோட பேர் நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன் டியூ டு கான்ஃபிடென்ஷியல் ரீசன். ஐ எம் அ பார்ட்னர் ஆஃப் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில், $multi-billion கம்பெனியில் அவர் ஹீஸ் அ பார்ட்னர். அண்ட் வாட்ச் யுவர் வீடியோ என்ஐடெட். நான் என்ஐடெட் பார்த்து ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ரீச் பண்ணியிருந்தார். ஐ லைக் த வே யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த பேசிக்ஸ். வி நீட் அ லாட் ஆஃப் டேட்டா இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்ஸ் டேலண்ட்ஸ். வி ஆர் ஆல்சோ பில்டிங் சம் என்டர்பிரைஸ் ஏஐ ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்ஸ். வுட் யூ பி வில்லிங் டு ஹேவ் அ டிஸ்கஷன் ஆன் த சேம்? நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, பொறுமையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேடல் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கும். அந்த கம்யூனிட்டி லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான். நான் ஏதாச்சும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஏதாச்சும் முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, அவர் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா நான் அதுலேயே வந்து பார்த்துட்டு நானும் அப்டேட் பண்ணுறேன், என்னோட டீம் அப்டேட் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவேன். பட் என்னோட டீம்கிட்ட வந்துட்டு இந்த ரெஸ்யூமே அனுப்புறது, இந்த மாதிரி நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு போடுறதுக்கு முன்னாடி யாரும் ரெஸ்யூமே வந்து நீட்டக்கூடாது. ஓகே, வி வில் லெட் யூ நோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீம்கிட்ட பேசலாம். பிகாஸ் நீங்கள் டீம்கிட்ட போட்டாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா நியூஸ்லையும் நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு உள்ளே வந்தாலும் சரி, இல்லை வெளியில் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸும் சரி, வி கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகே, இந்த ஏஐ கம்யூனிட்டியில் இந்த மாதிரி நிறைய பேரோட நான் இப்போ கொலாபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வி ஹவ் கொலாபரேட்டட் வித் திஸ் கம்பெனி. ஓகே, இந்த மாதிரி நம்ம சேனல் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. நான் பேசுறதெல்லாம் நிறையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூடிய லாங்குவேஜ் எல்லாம் போய் சேரும். அவங்களும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எதுவுமே தியரிட்டிக்கலாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி, இந்த கண்டென்ட் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நாளைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அந்த டைமில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களே மாதிரியே நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ஒரு இடத்துல டிகிரி முடிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் தான் நடக்கும். நீங்கள் ப்ராப்பராக வந்து படிச்சிருக்கீங்களான்றது நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகே, இல்லாட்டினா ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். இந்த மாதிரி நிறையா லைக் மைண்ட் செட் பீப்புளை வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க. ஓகே, திஸ் ரிசோர்ஸ் இஸ் ரியலி குட் அப்படின்ற மாதிரி நான் வேலிடேட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் கன்சிடர். ஓகே, ஸோ அதனால் என்னையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும். இப்போ உள்ளே வந்து ட்ரெயின் நிறைய பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீம்கிட்ட நீங்கள் வந்து ப்ளீஸ் பண்ணணும். நிறைய ஒர்க்கை டப்புன்னு முடிக்கிறது, டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து உங்களை அங்கே ரெக்கமெண்ட் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸ், கெரியர் கேப்ஸ், உள்ளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நம்மள்ட்ட இருக்காங்க. ஸோ நோ நீட் வரி, நிறைய கம்பெனிஸ் ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் இருந்து கேட்குறீங்கன்னா வி கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். ஸோ அதனால் எடுத்து படிங்க. ஏஐ மூலிமா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து உண்மையான நல்ல
டேலண்ட்ஸ் ஹையர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுதான் எங்கிட்ட வந்து இந்த ஏஐ சம்மந்தப்பட்டு தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் போனாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் கொலாபரேட் வித் அஸ். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே எடுத்து எங்கள்கிட்டயே எடுத்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா வெளியில் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகுங்க. எப்போயாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ கிராக் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, டீம்கிட்ட வந்து ரெஸ்யூமே அனுப்பி நீங்கள் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தான் வி வில் லெட் யூ நோ இந்த குரூப். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கீப் ட்ரைங் ஃபார் மல்டிபிள் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அவுட் சைட். ரைட். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து இருந்து அவருடைய ரோட் மேப் என்ன, நீங்கள் என்ன ரோட் மேப்பில் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ரோட் மேப்பில் படிக்கணும்னா கீழே லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து டீம்கிட்ட என்கொயர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இல்லை நான் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் இருக்கும்போது நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸில் கோத்ரூ பண்ணி கிளியர் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் இதிலிருந்து நீங்கள் என்ன ஒரே ஒரு டேக்அவே பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கணுன்றதை சொல்லி நான் வந்து மீட்டிங் என் பண்ணுறேன். வாங்க போகிறேன். This is not just one success story. It represents what's possible with the right guidance, discipline and mindset. நான் பெவினுக்கு 300% salary hikeன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை. இப்போ நான் லாஸ்ட் ஸ்லைடில் கூட காமிச்சேன் இல்லையா, உங்களையும் நான் அந்த மாதிரி எங்கேயாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணனா நீங்கள் கரண்ட்லி வாங்கிட்டு இருக்கக்கூடிய சேலரியிலேருந்து டிகிரேட் ஆகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஓகே, பிகாஸ் அந்த மாதிரி உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, உண்மையாகவே டேலண்ட் இவர்கிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி மினிமமாக இங்கேருந்து 30% ஹைக்குக்கு போய் நீங்கள் அந்த இடத்துல போகிறதுக்கு we can help you out. ஓகே, அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களே வந்து ட்ரை பண்ணுறீங்கனாலும் வெளியில் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அது மாதிரி போகலாம். ப்ராப்பராக படித்து உங்களுக்கு உண்மையாகவே கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணுறது அவங்களுக்கு தேவை. ஓகே, பிகாஸ் இட்ஸ் ஆல் அ டேலண்ட். ஒரு ப்ராப்பரான டேலண்ட் ஒரு ரிசோர்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் பி பேயிங் யூ வெல். ஏன்னா கம்பெனிஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அவங்களோட டைம் எடுக்காமல் நீங்களே ஒர்க்கை டிபெண்ட்டாக முடிச்சிருவீங்க இல்லையா. அதனால தான் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. அதனால் படிச்சிருக்கேன், எனக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குது, வேலை கொடுங்க அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ படிச்சிருக்கேன், எனக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குது, இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன், ஓகே ஃபைன். அதுக்கப்புறமா ஒரு சில இன்டர்வியூ ப்ராசஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது இன்டர்வியூ ப்ராசஸில் நீங்கள் கிளியர் ஆகுறீங்களா அப்படின்றது பாருங்கள். கிளியர் ஆகலை அப்படின்னா உங்களோட பெட்டர் சோர்ஸ் வந்து கிளியர் ஆகி போயிடுவாங்க. ஓகே, இந்த நான்-ஐடி கெரியர் கேப் ஃப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா we are helping many people. இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே நான்-ஐடியில் தான் வந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா நான் அந்த குரூப்பில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக படிக்கிறது பார்த்துக்கோங்க, நல்ல ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ தட்ஸ் இட். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம வந்து ரீகார்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்பயுமே நான் வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். நான் பேசுகிறது எல்லாமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் பேசுவேன். அண்ட் என்னோட ரெக்வஸ்ட் இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, நான் பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சு, மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சா, எதனால் அவர் வந்து அவரோட கெரியரை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், என்ன ஃபார்முலா அவர் அப்ளை பண்ணார், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் திஸ் பர்டிகுலர் செஷன்? உங்களுக்கு ரோட் மேப் புரிஞ்சுதா? எல்லாத்தையுமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒன் டேக் அவே பாயிண்ட் ஃப்ரம் த ஹோல் செஷன் இஸ் சம்திங் sufficient for me to keep producing this kind of contents for you all. Okay, see you in another episode. Adu varaikkum bye.